ஆளு பாக்க அப்படி இருந்தா? ரொம்ப கருப்பா இருந்தா. கைப்புள்ள. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. 75 வருஷம் கட்சி. இந்த கட்சியை பார்த்து ஒருத்தன் சொல்றான் பவள விழா பாப்பா. பாப்பா, பவள விழா பாப்பா. நீ பாசாங்க காட்டாத பாப்பா. நீ நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே. நான் திருப்பி சொல்லவா? ஐயா, நீ பகல்ல போடாத, நீ பகல்ல போடாத தாப்பா. என் செல்லம், என் தங்கம். ஆமா, நான் பகல்ல தாப்பா போடுறேங்கிறது உனக்கு எப்படி பாத்தீங்க? அப்ப உண்மையிலேயே நீ பகல்ல தாப்பா போடுற வேலையை தான் பாத்தியா? அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. முதல்ல அதை நிறுத்து. நிறுத்துறேன். ஆனா அவங்க எல்லாம் நிறுத்த சொல். யாரு? யாருக்கோ? ஐயையே. யாருக்காரப்பே? Flashback. எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு பயம் இல்ல, எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுக்கிட்டே சத்தமா பாட்டு பாடிக்கிட்டே இந்த நடுங்கிக்கிட்டே சின்ன பசங்க நடந்து போவாங்க. அந்த மாதிரி இருக்கு. முதல்ல மண்டையில இருக்கிற கொண்டே மறைங்க சார். இன்னொரு வார்த்தை பேசினா உன்னை கொலை பண்ணி இங்கேயே புதைச்சிடுவேன். என்னது? எனக்கு இல்லாம நம்ம நாய் இன்னைக்கு இப்படி குலைக்குது. நாங்க கிரீஸ் தடவரோம்னு சொல்றீங்க. ஒரு தலைவரை பார்க்க போறாங்க. இவனா பெரியவன், இவன் சில்ற பையங்க. தள்ளி உட்கார்றா. பாத்தீங்களா, சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். ஒரு சலசலப்பு ஏற்படும்ன்றத கிரீஸ் தடவரோம். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இந்த நாட்டுல நீ இந்த பாட்டு பாடினல்ல, அது என்ன பாட்டா வருது? உங்க விஜய் உங்க விஜய் உங்க விஜய்னு ஒரு பாட்டு பாடுவாரு. ஆமாங்க. உங்க விஜய் உயிர் எடுக்க வரனா, 20 பேரை கொல்றனா, கொண்டு புட்டு 40 லட்சம் தர்றனா, இதானே? அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடுங்க. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுங்க. யாருக்குடா படிக்க தெரியல? ஊதா சட்டை போட்டிருக்கேன்னு பாக்குறியா? நான் திருப்பி கேட்கிறேன், பாட்டிலுக்கு 10 ரூபாய். பாட்டில் தண்ணி 10 ரூபா தானே? 7 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் விற்கிதா? அதை விட சின்ன பாட்டில் இருக்குதா? கொக்கால ஓடி அதையும் வாங்கி கொடுக்க துப்பு இல்லாத 41 பேரை கொன்னுட்டு உயிரோட வந்து நிக்கிறீங்க. நீ செத்து போடா. முடியாது நான் ஒத்துக்க மாட்டேன். உன்னோட உயிர் உனக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட என் உயிர் எனக்கு முக்கியம். மானம் கெட்ட போல. ஒரு பொண்ணு சொல்றாமா, 17 வயசு, அவளுக்கு ஓட்டே இல்லம்மா. ஓட்டே இல்லை சொல்றா. எங்க வீட்டுல 9 ஓட்டுக்குது. நான் எங்க அண்ணன் விஜய்க்கு போட்டுருவேன். அந்த 9 பேரும் போடலன்னா விஷம் வச்சு கொண்டுருவேன். ஓட்டு போடுவா. எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க. 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம் தான். விஜய் படமே போட மாட்டேங்கிறாங்க. வீணா போன படமா போடுறாங்க. அதுக்கு எழுறீங்க. ஒதுங்க, இதெல்லாம் ஒரு ஆளே இல்லடா. கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும். வேலை போனாலும் பரவாயில்ல, குடும்பம் போனாலும் பரவாயில்ல, எது போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி நாங்க தலைவனை பார்க்க வந்திருக்கோம். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். இது வேற ஆட்சியா இருந்தா அந்த பொண்ணு ஜெயில இருக்கணுமா? புடிங்க சார், அவனை புடிச்சு ஜெயில போடுங்க சார். அவனை எப்படிப்பட்ட நாதாரிகளை வளர்த்து வச்சுக்கிறான் பாரு அவன். இப்போ ஈரோட்ல ஒரு பையன் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் மேல ஏறுது. இவர் சொல்றாரு, தம்பி இறங்கு. இறங்கினாதான் முத்தம் கொடுப்பாராம். அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு கம்பி மேல ஏறுவானா, இவர் முத்தம் கொடுக்கணும். என்னடா கலாச்சாரம் சொல்லி கொடுக்குற? என்ன ஐயா, என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. முதல்ல நீ மனுஷனா இருப்பா. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? அவங்க அப்பா கஷ்டப்பட்டு லயோலா காலேஜில் சீட் வாங்கி கொடுத்தா ஒரு நாள் கூட கிளாஸ் அட்டன் பண்ணதில்லை. 1.5 வருஷத்துல பாதியில விட்டு வந்தவன். ஆமாண்டா. Give respect, take respect. Okay? உனக்குலாம் எதுக்குடா ரெஸ்பெக்ட்?
பொறம்போக்கு. பரீட்சையும் எழுதாதவன், படிப்பும் சரியில்லை, அப்பா தாலையும் காப்பாத்தல, பொண்டாட்டி பிள்ளையும் காப்பாத்தல, உன்னை நம்பி உன்னை வந்து பார்க்கணவனுக்கு பஸ் தண்ணி கொடுக்காத 41 பேரை சாவடிச்சவன். மை ஃபேமிலி டோட்டல் டேமேஜ். இப்ப நான் கலைஞரையும் அண்ணன் தளபதியும் பேசிட்டு அந்த வாயில இந்த மேடையில் அவனை பேசுறதுக்கு நான் வேகப்படுறேன். ஒரு நல்லவனை பேசிடலாம், ஒரு அறிவாளியை பேசிடலாம், எதிர்க்க தகுதி உள்ளவனை பேசிடலாம். தற்கூரிய பேசி ஏன் தரத்தை நான் கெடுத்துக்க விரும்பலன்றதை மட்டும் சொல்லிக்கோ. இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. பந்தமா அடிச்சமா போனமான்னு இருக்கணும். நடுவில் என்னடா வீண் பேச்சு. ஸ்கூல் லெவல்லயே டிராப் அவுட்ஸ் அதிகமானது யாரோட ஆட்சியிலங்க? ஸ்கூல் டிராப் அவுட். நீங்க என்ன கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சி நடத்துறீங்க? ஸ்கூல் டிராப் அவுட் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருச்சுங்கிறார். பசங்க பிள்ளைங்க யாரும் ஸ்கூல்ல சேரலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு 207 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூடினது யாரோட ஆட்சியிலங்க? இதுல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா வேற. ஸ்கூல் டிராப் அவுட் பத்தி ஒன்றிய அமைச்சர் HRD மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல பேசுறத நான் அப்படியே அங்க சொல்லிடுறேங்க. Recently Union HRD Minister Ramesh Pokhriyal told Parliament that Tamil Nadu had recorded a 100% rise in school dropout rates. இது எப்ப பேசுனது தெரியுமா? 2015-16க்கும் 2017-18க்கும் அவர் ஒப்பிட்டு பேசுறார். 100 விழுக்காடு இடைநிற்றல் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு ரமேஷ் பொக்ரியால் பார்லிமெண்ட்ல பேசுறார். 2015-16ல 8 விழுக்காடாக இருந்த டிராப் அவுட் 2017-18ல 16.2 விழுக்காடாக உயர்கிறது. அப்படியே 100% உயருது. ரைட்டா? 100% அது உயர்ந்த போது கல்வி அமைச்சர் யார் தெரியுமா? இன்னைக்கு ஒரு பக்கத்துல நின்னார்ல செங்கோட்டையன், அவர் தான். மலை நல்லா இருக்கியா மலை? செங்கோட்டையனை பக்கத்துல வச்சுட்டு நீங்க என்ன சொல்றீங்க? செங்கோட்டையன் பீரியட்ல தாங்க இங்க டிராப் அவுட் 16%. பாஜக அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பதிவு பண்ணதை நான் சொல்றேன். பேசுறப்போ பேசு. நான் வாய் பேச மாட்டேங்குது. வாய் எங்க காணோம்? சொன்ன வாய் காணோம். ஜனநாயகன் ஆடியோ லான்ச் வந்து அங்க மலேசியால வச்சிருக்காங்க, இங்க தமிழ்நாட்டுல வைக்கல. அதுக்கு பாத்தீங்கன்னா வரலாறு படிச்சிருக்கான். 1 மணி நேரத்துல 1 லட்சம் டிக்கெட் புக் ஆயிருக்கான். வீடியோ பாத்தீங்களா? அப்படிதான் பேசினாங்க. 1 மணி நேரத்துல 1 லட்சம் டிக்கெட் புக் ஆயிருக்கு. அந்த அரங்கம் இருக்கு இல்லையா, மனுஷன் நடக்குது இல்ல, அந்த அரங்கத்துடைய மொத்த கெப்பாசிட்டியே 85,500 பேர் தான். மலேசியாவுக்கு நாங்களும் போயிருக்கோம். மலேசியால நம்ம ஆட்கள் இருக்காங்க, சரியா? நீங்க அடிச்சுடுவாங்க. நாளைக்கு பாருங்க 3 லட்சம் பேர் கூடி கலைஞ்சிட்டாங்க. மலேசியாவே திறந்து வந்துருச்சு அப்படிம்பாங்க. அந்த அரங்கத்துல 85,500 பேர் தான். நம்ம ஊரை மாதிரி எல்லாம் கிடையாது தம்பி. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? இப்ப பாத்தீங்கன்னாக்கா சீமான் கூட பாத்தீங்கன்னா RSS மேடையில போய் நின்று பேசலாம். இப்ப எவ்வளவு சீக்கிரம் திருப்பி இன்னும் எவ்வளவு நாள்ல பாரதியார செருப்பால தெரியாது. ஏன்னா யாரு கூட்டத்தை பொழந்துகிட்டு வர்றா? ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. அண்ணனோட ஒரு வரிகளும் வந்து நமக்கு மதியில பதிஞ்சிருக்குன்னா பாத்துக்கோ. அந்த மாதிரி ஒரு லூசு பையன் சீமான்றவன். அதாவது இன்னைக்கு இல்ல, ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டா போடா போடா. என்ன சொல்றது? இப்ப விஜய் நிர்வாகிகள் எல்லாம் வந்து பிளாக் டிக்கெட் வித்தாளுங்க. விமர்சனங்கள் வைக்கலாம் அப்படின்னாக்கா நம்ம வந்து அதாவது சாட்டை மேல பர்சனலாவே நம்ம விமர்சனம் வைக்கலாம், சரிங்களா? இன்னொருத்த மனைவியை பத்தி ஒரு விஷயங்கள்லாம் சொன்னாலும் அதை பத்தி ரொம்ப இன்டெப்த்தாலாம் நான் போக விரும்பல, சரிங்களா? பணம் கொடுத்தா பிஏ கூட திம்பாங்க அந்த மாதிரி ஆட்கள். ஒரு அட நார பயல போயிட்டு இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் கூட படம் பார்த்துட்டு வராப்புல, தியேட்டர்ல இருந்து வராப்புல. அதெல்லாம் இட்லி கடை படத்தை பார்த்துட்டு அப்பதான் வெளில வராங்க. ஏன்னா அண்ணன் இட்லி கடைக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணாப்புல. அதுக்கு ஒரு வாரத்துக்கு மட்டும் தான் ஏன்டா குஷி படம் பாக்குறீங்க நீங்களாம் இப்படியாடான்னு கேட்டவர். அவர் இட்லி கடை பாக்குற மானங்கட்ட பையன் அவங்க அண்ணன். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. உதயநிதியை வளர்க்கணும் அப்படின்னாக்கா திரையரங்க மாநாடு கூட போட்டாலும் கூடாப்புல. அந்த மாதிரி ஈன பையன் தான். அந்த மாதிரி வேலையை தான். எனக்கு தேவையாடா இந்த அவமானம்? உண்மையை சொல்லு. அந்த ஆள் என்ன சொன்ன? 1969க்கு அப்புறமே எப்போ கட்சி அவங்க கைக்கு வந்ததோ, இன்னும் குறிப்பா சொல்லணும்னா 1972க்கு அப்புறம் கேள்வி கேட்க ஆளே இல்லாம போச்சுல்ல. அதுக்கப்புறமே இந்த திமுக தலைமை இப்படிதானே இருக்குது. எலெக்ஷன் இன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு. உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்ல? ஏன் சொன்ன? ஒரு சின்ன ஆசை, இந்த இடத்துல அந்த வீடெல்லாம் கட்டி முடிச்சு எல்லாரும் குடியேறும் போது அந்த இடத்துக்கு கலைஞர் நகர் அப்படின்ட்டு வைக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே? என்னடா சொல்ற? அது மட்டும் பார்த்தாது, அந்த இடத்துல
கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அடங்கொப்பன் தாமரை பரணில தலைமுழுக அவருடைய 100வது வயசுல இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அவரோட சேர்ந்து நானும் அந்த சிலையை ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா